சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கண்மணி ஆறுமுகத்தோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. உடனே கண்மணியும் ஆறுமுகமும் தமிழ்ச்செல்விய கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு பேர் மத்தியில, அதுவும் என் அம்மா அப்பா முன்னிலையில அவங்க ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் நடந்திருக்காத அண்ணி. நான் அவசரப்பட்டு முடிவெடுத்து இருந்தேன். யாருக்கும் தெரியாம ஓடி போய் கோயில்ல வச்சு சாமி முன்னாடி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட நினைச்சேன். அப்படி மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா அது அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருக்கும். அவரோட அமைச்சர் பதவிக்கு எங்க கல்யாணம் ஒரு களங்கமா போயிருக்கும். ஆனா ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்துல நீங்க அங்க வந்து எங்களை பார்த்து நாங்க பண்ண இருந்த தப்ப எடுத்து சொல்லி எங்களை இங்க கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் அப்பா அம்மா சேது அண்ணன் சம்மதத்தோட எங்க கல்யாணம் இன்னைக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல அண்ணி. நீங்க எங்களுக்கு செஞ்ச இந்த உதவிய வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம் அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஐயோ கண்மணி, எனக்கு போய் எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க கண்மணி? நீ நன்றி சொல்லணும்னா அது ராஜாங்க மாமாக்கு தான் சொல்லணும். அவர் மட்டும் அந்தஸ்து அது இதுன்னு பார்த்து உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா இன்னைக்கு உனக்கும் ஆறுமுகம் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்திருக்குமா? தகுதி தராதரம் பார்க்காம உன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கல்யாணத்துக்கு மாமா சம்மதம் சொல்லி இருக்காங்க. அதனால எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத கண்மணி, மாமாக்கு போய் நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கருப்பு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, மாமா உண்மையிலேயே கண்மணி சொல்றது ரொம்ப ரொம்ப வாஸ்தவமான உண்மை மாமா. தமிழ் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு வைங்களேன், கண்மணியோட வாழ்க்கை எங்க போய் முடிஞ்சிருக்கும்னே தெரியாது. தமிழ் சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நான் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கவே போனேன். தமிழும் எத்தனையோ தடவை சேது கிட்ட சொல்லி இருக்கு. ஆனா சேதுதான் தமிழ் மேல இருக்கிற கோபத்துல எதையுமே காதுல வாங்காம விட்டுட்டான். தமிழ் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்மளோட கண்மணி வாழ்க்கை எங்க இருக்கும்னே தெரியாது மாமா. நன்றி சொல்லணும்னா தமிழுக்கு தான் மாமா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லவும் ராஜாங்கத்தோட மனசு பார்த்தா கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருது. அப்பந்தான் மோகனா வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி, ரொம்ப நன்றி தமிழ்ச்செல்வி, நான் என்ன சொல்றது எப்படி சொல்றதுனே தெரியல. என் குடும்பமானத்தையே காப்பாத்தி இருக்க. கண்மணி ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்து ஆறுமுகத்தை கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போய் 2 பேரும் மாலை மாத்தி தாலி கட்ட போய், ஆனா நீ அவளுக்கு புத்திமதி எடுத்து சொல்லி ஒரு அண்ணி ஸ்தானத்துல இருந்து அவளை பத்திரமா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சு எங்களோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதனால நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நீ மட்டும் கருப்பு கிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க சொல்லலைன்னா இவ்வளவு தூரம் உண்மையும் தெரிஞ்சிருக்காது. நாங்க பாட்டுக்கு கண்மணிக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். கண்மணியோட வாழ்க்கை நிற்கதியா போயிருக்கும். ரொம்ப நன்றி தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்தா தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கவும், உடனே தமிழ் வந்துட்டு, ஐயோ அத்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போய் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது என்னோட கடமை அத்தை. கண்மணி யாரு? என்னோட நாத்தனா. என்னோட நாத்தனா நல்லா இருக்கணும் தானே நான் நினைப்பேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையை கருப்பு அண்ணங்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பத்தின உண்மையை நிரூபிச்சேன், அவ்வளவுதான் அத்தை. மற்றபடி எனக்கு நன்றியெல்லாம் சொல்லி வேற ஆளு மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு, சரிடி, இவ்வளோ பேர் இருக்கிற பத்தியில நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ எனக்காக அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அம்மாச்சி, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நீ அந்த அவுட் ஹவுஸ்ல இருந்ததெல்லாம் போதும், இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க, கண்மணியோட வாழ்க்கையவே காப்பாத்தி இருக்க, ராஜாங்கத்தோட மான மரியாதையையும் காப்பாத்தி இருக்க. இம்புட்டு தூரம் இருக்கையில நீ அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்க வேணாம், பழையபடி நம்ம வீட்டிலேயே வந்து இரு
அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அம்மாச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, 6 மாசம் கோர்ட் ஆர்டர், அதனால மட்டும்தான் இவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஒருவேளை 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு விவாகரத்துன்னு ஒன்று கிடைக்கலனா நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வருவேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே கண்மணி வந்துட்டு, இங்க பாருங்க அண்ணி, 6 மாசம் அண்ணனோட நீங்க சேர்ந்து வாழணுங்கிறது கோர்ட் உத்தரவு தான். எங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்காக ஒரு சின்ன கைமாறா எனக்காக தயவு செஞ்சு 6 மாசம் எங்க கூட அந்த வீட்டில் வந்து இருங்க அண்ணி. அவுட் ஹவுஸ்லாம் தங்க வேணாம் அண்ணி. நீங்களும் அண்ணனும் வீட்டில் வந்து இருங்க அண்ணி, எனக்காக அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தா தமிழ்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கவும், அப்பந்தான் பார்த்தா தாமரை வந்துட்டு, ஏ கண்மணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட முடியுமா? இல்லை மாமா தான் விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், உடனே கண்மணி வந்துட்டு, அப்பா எனக்காகப்பா அண்ணி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கட்டும்பா. அண்ணி மேல எந்த தப்பும் கிடையாதுப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலையினால பொய் சொல்லிட்டாங்க. நான் எப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஆறுமுகத்தை கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போய் மாலை மாத்தி தாலி கட்டிக்கிட பார்த்தேன். அன்னிக்கும் அதே மாதிரி சூழ்நிலை தான்ப்பா பொய் சொல்றதுக்கு காரணமா இருந்திருக்கோம். அண்ணி 6 மாசம் வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ராஜாங்கம் வந்துட்டு, சரி கண்மணி, எல்லாம் உன் விருப்பம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. உடனே கண்மணி வந்துட்டு, அண்ணி அப்பா ஏன் விருப்பப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் விருப்பம் என்ன? நீங்களும் அண்ணனும் நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறது தான். வாங்க அண்ணி, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட தமிழும் சேதுவும் பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வைத்தறிச்சல்ல புலம்பிக்கிட்டு இருக்காங்க.